மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் இப்போது சூறாவளியாக மாறியிருக்கிறது. உலகையே அதிர வைக்கும் ஒரு முக்கிய செய்தியைத்தான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரேலின் பல பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் தனது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேல் முழுவதும் மரண பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகள் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக பதுங்கு குழிக்கு செல்லுமாறு அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஒவ்வொரு இஸ்ரேலியர்களின் தொலைபேசிகளுக்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு புதிய அறிவிப்பு வரும் வரை பதுங்கு குழிகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். ஈரானில் இருந்து தொடர்ந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டு வருவதாகவும் அதனை எதிர்கொள்வதற்கு திணறிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிகின்றன. இதற்கிடையில் சீனாவும் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த போரை முதலில் தொடங்கி வைத்தவர்கள் யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்துதான் இந்த நெருப்பை பற்ற வைத்தார்கள். ஆனால் இன்று அந்த நெருப்பு அவர்களையே சுட்டரிக்க தொடங்கியுள்ளது. யாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களோ இன்று அவர்களின் பதிலடியை தாங்க முடியாமல் இந்த போரை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலக நாடுகளிடம் உதவி கேட்டு கெஞ்சும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும், அங்கே எவ்வளவுதான் உயிர் சேதங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளி உலகுக்கு தெரிவிக்காமல், குறிப்பாக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தாமல் மறைப்பதுதான் அவர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. இது அவர்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் தங்களுடைய பலவீனம் வெளியில் தெரியக்கூடாது என்பதிலும் குறியாக இருக்கிறார்கள். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியை கொன்றுவிட்டால் அல்லது முடக்கிவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்று இஸ்ரேல் பிரதமரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் தப்பு கணக்கு போட்டார்கள். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறி ஈரானை ஏன் தாக்கினோம் என்று அவர்கள் இருவரும் தலையில் கை வைக்கும் அளவுக்கு ஈரானின் தாக்குதல் பதிலடி பலமாக இருக்கிறது. அமெரிக்காவின் திட்டங்கள் ஒவ்வொன்றாக தகடுபொடியாகி கொண்டிருக்கும் நிலையில் மத்திய கிழக்கின் அடுத்த கட்டம் என்னவாக போகிறது? ஈரான் இன்னும் என்னென்ன அதிரடிகளை செய்ய போகிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எது எப்படியோ இறைவனுடைய உதவியோடு இந்த போர் மிக விரைவில் முடிவுக்கு வர வேண்டும். இந்த போரை ஆரம்பித்தவர்களாக இருக்கட்டும், இந்த போருக்கு முகம் கொடுப்பவர்களாக இருக்கட்டும், இரு பக்கத்தாலும் உயிர் சேதங்கள் நிச்சயமாக முற்றாக நிறுத்தப்பட்டு இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் எமது பிரார்த்தனையாக இருக்கும். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.